ஹலோ மை டியர் வியூவர்ஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 வணக்கம். வணக்கண்ணே. வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, டேரக்டர் அருண் மாலேஸ்வர் அவருடைய டைரக்ஷனில் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நடிச்சிருக்க படம் தான் டிசி. இந்த ஒரு படத்துக்கு அனிருத் அவர்கள் தான் மியூசிக் பண்ணுறாரு. ஸோ ஆல்ரெடி இந்த படத்தினுடைய டைட்டில் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ்ன்றது பண்ணாங்க. ஸோ அது ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு. ஸோ டெபியூட்டாக வந்துட்டு ஆக்டராக ஒரு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களை பார்க்க போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் இருக்குது. சன் பிக்சர்ஸ் அவர் தான் இந்த ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் நல்லா பெரிய பெரிய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா லோகேஷ் கனகராஜை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் எப்போ நடந்துச்சு, அது ஒரு ஷூட்டிங் எப்போ முடிஞ்சிச்சு, இவங்க எப்போ ப்ரொடியூஸ் பண்ணி முடித்தாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்து. ஏன் அப்படின்னா அவர் இதுக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூஸ்லாம் வந்துட்டு பெருசாக ஆக்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் நடிக்கிற மாதிரியும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார். பட் ஆனால் டக்குன்னு ஒரு படமே பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்னும் போது இது ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக தான் வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அருண் மாலேஸ்வர் ஆல்ரெடி வந்துட்டு ராக்கி, சானிக் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர ஆக்ஷனிக்கான படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர். அது அந்த டைட்டில் ப்ரோமோலே பயங்கரமாக தெரிஞ்சிருந்தது. என்ன அப்படின்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அப்படியே ஒரு மாதிரி ரத்தம் வடிய ஏதோ ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பண்ணிட்டு அடுத்து ஒரு சம்பவத்துக்கு ரெடியாகி வந்துக்கிட்டு இருப்பார். ஒரு மாதிரி அந்த சைடு ஹீரோயின் ஒன்று வந்துட்டு ஒரு துப்பாக்கி ஒன்று வச்சுக்கிட்டு அப்படியே அங்கிட்டு வந்து வருவாங்க. ஸோ அவன் பொருள் எடுத்து அவனே போடுறான்ற மாதிரி இவர் வந்துக்கிட்டு இருப்பார். ஸோ ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு ஆக்ஷனிக் படம்ப்பா, ஒரு மாதிரி ரத்தம் தெரிக்கிற சம்பவங்கள்லாம் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ லவ்வர்ஸ் டேவை முன்னிட்டு ஒரு மாதிரி ரொமான்டிக்கான ஏதாவது ஒரு இது ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட கிளம்ஸே ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ படமானது ஒரு பயங்கர ஆக்ஷனிக்கான படம். அது ஏன் லவ்வர்ஸ் டே அன்னைக்கு இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து தெரியலை. ஸோ அந்த ஒரு கிளம்ஸி ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த கிளம்ஸி லவ் கிளம்ஸியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது, தெரியலை. ஏன்னா அவங்க லவ்வர்ஸ் டேவை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பட் போஸ்டர்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக கன்னுலாம் வச்சு ஒரு ஹார்ட்டின் ஒன்று வரைஞ்சிருந்தாங்க, துப்பாக்கி ஹார்ட்டின். அந்த இது ப்ரொமோ டைட்டில் ப்ரொமோலே பார்த்துருந்துருப்போம், லவ்வும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இவங்க இந்த லவ்வர்ஸ் டேவை சூஸ் பண்ணி மேபி ஒரு மாதிரி பயங்கர ஆக்ஷனிக்கான லவ் ஸ்டோரியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த February 14 அன்னைக்கு இந்த ஒரு கிளம்ஸியானது ரிலீஸ்ன்றது பண்ண போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், உங்களுக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஆக்டர் ஆகிறதுல உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் வந்து குட் நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். டட்டா, பை பாய்.